தமிழகத்தின் பக்தி மரபில் அழியாத இடத்தைப் பெற்றவர் அருணகிரிநாதர். அவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற பக்தி கவிஞர். முதலில் இன்ப வாழ்வில் மூழ்கியிருந்தவர். பின்னர் முருகனின் அருளால் வாழ்க்கை முழுவதும் மாறி பக்திப் பாதையில் நின்றார். ஒருநாள் திண்டுக்கல் கோபுரத்தின் அருகே இருந்தபோது குருநாதன் முருகன் அவருக்கு அருள் காட்சி தந்தார். முருகன் அவரை நோக்கி, என் சேவையை பாடல் வழியாக செய் என்று உத்தரவு செய்தார். அந்த அருளால் அருணகிரிநாதர் கவிதை ஆற்றலைப் பெற்றார். அவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் முருகனின் திருவுருவத்தையும் தெய்வீக ஆற்றலையும் புகழ்ந்தவை. இவைதான் திருப்புகழ் பாடல்கள். திருப்புகழ் என்றால் பெருமையை புகழ்தல் என்று பொருள். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் சுமார் 16,000 பாடல்களாக இருந்ததாகக் கூறப்படுகிறது. இந்த பாடல்கள் சங்கீத ராகங்களோடு அமைக்கப்பட்டதால் இன்றுவரை பக்தர்கள் இசையோடு பாடி வருகின்றனர். திருப்புகழ் பாடல்கள் வெறும் கவிதையல்ல, ஆன்மீக அனுபவம். அவற்றில் முருகனின் அழகு, கருணை, வீரியம், அருள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. முருகனைப் பாடுவது பாவங்களைப் போக்கும், மனதை சுத்திகரிக்கும், ஆனந்தத்தை அளிக்கும் என்று மக்கள் நம்புகின்றனர். அருணகிரிநாதர் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பாழமுதிர்சோலை, சுவாமிமலை, பழனி, திருத்தணிகை போன்ற 6 படைவீடுகளையும் சுற்றி அங்கங்கே பாடல்கள் பாடினார். அந்தப் பாடல்கள்தான் அந்த தலங்களுக்கு இன்னும் பெருமை சேர்த்தவை. இன்றும் திருப்புகழ் பாடல்கள் முருகன் கோவில்களில் பக்தர்களால் பாடப்படுகின்றன. உலகம் முழுவதும் முருக பக்தர்கள் அருணகிரிநாதரின் பாடல்களில் மூழ்கி ஆனந்தம் அடைகிறார்கள். அவரது வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம். பக்தி மற்றும் தெய்வ அருள் இருந்தால் பாவம் நிறைந்த வாழ்க்கையும் புனிதமாக மாறும். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிரவும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய வீடியோக்கள் வந்தவுடன் அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.